ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட சேனலில் அப்டேட் ஆகிட்ருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற டைமிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு சில ஃபுட் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம சாப்பிட்லாமா, இது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த லைனில் வந்துட்டு நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு கிவி பழம் சாப்பிட்லாமா, அது ஹெல்த்தியான ஒன்றா, எவ்வளோ சாப்பிட்ணும், முதல்ல சாப்பிட்ணுன்னு டவுட்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிவி பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிவி பழத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. அண்ட் அதுலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஜூஸஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், சேலட்டாகவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் வந்துட்டு நம்ம இந்த கிவி பழத்தை வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான சத்தான பொட்டாசியம், போலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் கே, விட்டமின் சி அப்படிங்கிற இந்த மாதிரியான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குதுங்க. அண்ட் நம்ம இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்துட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். டைஜஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாமல் நெஞ்சரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிவி பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால அந்த செரிமானம் வந்துட்டு மேம்படுங்க. நம்மளுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும், நெஞ்சரிச்சல் பிரச்சனை எல்லாமே தீரும். சீக்கிரமாக வந்துட்டு நம்ம சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கர்ப்பிணி பெண்கள் சரியான தூக்கம் வராமல் இருக்கிறத வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, தூங்க முடியாமல் இருப்பாங்க. டெய்லியும் நம்ம கிவி பழத்தை வந்து சாப்பிட்றதுனால வந்துட்டு நம்மளோட தூக்கம் வந்துட்டு நம்மளுக்கு மேம்படும், நல்லா தூக்கம் வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைக்காகட்டும் கர்ப்பிணி பெண்களுக்காகட்டும் போன் ஸ்ட்ரென்த் வந்துட்டு மேம்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு போலேட், மெக்னீஷியம், விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால அது குழந்தைக்காகட்டும் அம்மாவுக்காகட்டும் எலும்பு வலுப்பெறதுக்கு, அம்மாவுக்கு வந்துட்டு எலும்பு நல்லா வலிமையாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்பு வந்துட்டு வளர்ச்சிகளுக்கு வந்துட்டு இந்த கிவி பழம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுங்க. எலும்போட வளர்ச்சி வந்துட்டு மேம்படும், நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கருவோட வளர்ச்சிக்கும் வந்துட்டு இது வந்து உதவுதுங்க. கரு வந்துட்டு நல்லபடியாக வளர்ச்சி அடையிறதுக்கு, எந்த வித குறையும் இல்லாமல் வளர்கிறதுக்கு இந்த கிவி பழத்தில் உள்ள சத்துக்கள் வந்துட்டு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து இந்த பிறப்பு குறைபாடு இருக்குது இல்லைங்களா, குழந்தை பிறக்கும்போது ஏதாவது குறைபாடோட பிறக்கிற ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த கிவி பழம் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எந்த ஒரு பிறப்பு குறைபாடும் இல்லாமல் அந்த பிறப்பு குறைபாடு ஏற்படுறதை வந்துட்டு இது தவிர்க்குதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான குழந்தை வந்து நம்ம பெற்றெடுக்க முடியும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துட்டு நிறைய வரும். ஸோ அந்த வயிற்றில் ஏற்படுற அரிப்புகளை வந்து தடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்துட்டு குறைக்குதுங்க. இதில் இந்த கிவி பழம் சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்துட்டு ஏற்படுறது இது தவிர்க்குது. சப்போஸ் உங்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு இருக்குது அப்படின்னாலும் கூட நம்ம இதை வந்துட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நேச்சுரல் சுகர் தான் இருக்குது, சுகரும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இதையை தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது நார்ச்சத்து நிறைந்த ஒரு ஃப்ரூட்டு, ஃபைபர் ரிச் ஃப்ரூட்டு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தீரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி இருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது இருக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்துட்டு வலுப்படுதுங்க. அம்மாவுக்காகட்டும் குழந்தைக்காகட்டும் அடிக்கடி வந்துட்டு நோய்வாய்ப்படுவது தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இத்தனை நன்மைகள் வந்துட்டு இந்த கிவி பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்ப காலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஹார்மோன் சேஞ்சஸ்னால திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு எமோஷனல் ஆகுறது, அழுகிறது, திடீர்னு சந்தோஷப்படுறது, அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகபட்சமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. திடீர்னு நம்மளுக்கு வந்துட்டு அந்த உணர்வுகள் சேஞ்ச் ஆகிறது வந்து இது கொஞ்சம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கிவிப்பழம் வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நல்ல எனர்ஜிட்டியான ஃபுட்டாக இருந்தாலுமே வந்துட்டு அளவான அளவில் சாப்பிட்றது தான் நல்லது. அமிர்தமே ஆனாலும் அளவாக சாப்பிட்றது தான் நல்லது இல்லைங்களா. ஸோ இந்த கிவி பழத்தை வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் ஒரு நாளைக்கு 2-3 சாப்பிட்றது வந்துட்டு நல்லதுங்க. 2-3 நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜூஸஸாகவும் சாப்பிட்லாம், சேலட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படியாவும் சாப்பிட்லாம்.
ஸோ டெய்லியும் இந்த ஒரு 3 பழம் கிவி பழம் 2 பழம் 3 பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்துட்டு பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஓகேங்க, இந்த டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பேபி கார்ட் டிப்ஸ், ப்ரெக்னென்சி டிப்ஸ், இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.